அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்ச் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். தலைப்பு செய்தி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விவசாய பட்ஜெட், அதாவது சட்டப்பேரவையில் 2025-26 நிதி ஆண்டுக்கான வேளாண் பட்ஜெட் தாக்கல், விவசாயிகளுக்கு ரூபாய் 17,000 கோடி பயிர்க்கடன் அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. இதில் ஹைலைட்டான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். தமிழ்நாட்டோட சாகுபடி, அதாவது சாகுபடி பரப்பு ஏரியா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அதாவது 2019-20 காலகட்டத்தில் 1.47 கோடி ஏக்கராக இருந்த மொத்த சாகுபடி பரப்பு இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3.23 லட்சம் அதிகரித்து இந்த 2024-25 ஆண்டில் 1.50, அதாவது 1.5 கோடி ஏக்கராக உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த தகவலை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நமக்கு பார்த்திங்கன்னா 2021 அப்புறம் தான் இந்த வேளாண் பட்ஜெட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்றதில் இருந்து கடந்த 2021 ஆண்டு முதல் தான் வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 5வது முறையாக வேளாண் பட்ஜெட் சட்டப்பேரவையில் வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க. உழவர் நலத்துறை அமைச்சர் அப்படின்னு ஒரு துறை கொடுத்துருக்காங்க. இதற்காக தான் இந்த டேட்டாவை வந்து 2019-20 வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், கேழ்வரகு உற்பத்தி திறனில் தமிழகம் தேசிய அளவில் முதலிடத்தில் இருக்குது. பார்த்துக்கோங்க, நம்பர் 1 இதில் இருக்காங்கன்னா கேழ்வரகு உற்பத்தியில். மக்காச்சோளம், எண்ணெய் வித்துக்கள், கரும்பு ஆகியவற்றில் 2ஆம் இடத்திலும், நிலக்கடலை, குறுதானியங்கள் உற்பத்தி திறனில் 3ஆம் இடத்திலும் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இயற்கை சார்ந்த, நம்ம வந்து எப்படி சென்ட்ரலில் பார்த்தோம்னா திணை வகைகளுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்துருந்தோமோ அந்த மாதிரி இந்த கேழ்வரகு, மக்காச்சோளம், அப்புறம் குறுதானியங்கள், நிலக்கடலை இது எல்லாமே ஆரோக்கியமான சார்ந்தது தான். அப்படிங்கும்போது சிறுதானியங்கள் அந்த இதுலேயும் எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்கள், ஒரு திட்டம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இதில் நம்பர் மட்டும் மெயினாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் இடத்துல கேழ்வரகு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா முன்மாதிரி முதன்மையாக இருக்கிறது தான் நமக்கு கொஸ்டினாகவே வரும். அடுத்து கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம். அடுத்து பார்த்திங்கன்னா, இதை பொறுத்தளவில் இதோட இயர் மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ அது பேர்லேயே வேளாண் வளர்ச்சி திட்டம்னு இருக்குல்ல, அப்போ வேளாண்மை சார்ந்து தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக புதுசாக ஒன்று பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த கம்பு மக்காச்சோளத்துலேருந்து ஒரு பொக்கை செஞ்சு அதுக்கு பேர் வந்து நாட்டு பொக்கை அப்படின்னு ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. விருந்தினருக்கு வந்து பொக்கை கொடுக்குறது வழக்கமாக இருக்கிறதுனால இது வந்து கம்பு மக்காச்சோளத்தில் பொக்கை செஞ்சுருக்காங்க. அதாவது வேளாணுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த திணை வகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கிறத இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் பேரில், மறைந்த எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் பேரில் ஆராய்ச்சி நிதி. அப்புறம் என்ன இதை எப்படி கொஸ்டினாக கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் மூலம் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிதியாக ரூபாய் 1 கோடி ஒதுக்கப்படும். அப்போ கேள்வியை பாருங்கள், தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் மூலம் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான ஆராய்ச்சி நிதி உதவியாக யாருடைய பேரில் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி அவரோட இந்த விஞ்ஞானி வந்து ஆப்ஷனில் இருப்பார். ஸோ வந்து எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவர் தான் பசுமை புரட்சிக்கு வித்திட்டவர். இவர் தமிழகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால தமிழ்நாடு அரசு வந்து வேளாண் சார்ந்த விஷயங்களில் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. முதல்வரின் மண்ணுயிர் காப்போம் அப்படிங்கிற திட்டம். ஸோ இந்த திட்டத்தை பொறுத்தவரை மண்ணுயிர் காத்துனா மண்ணையும் காத்து மனுஷனையும் காக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த திட்டத்தோட நோக்கம். அப்போ இதோட வருஷம் மட்டும் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ திட்டங்கள் சார்ந்து வரும்போது அதோட நோக்கம் என்ன, அதோட வருஷம் என்ன, சிம்பிளாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓகே தான். ஸோ நான் இதில் கொடுத்துருக்க 2 திட்டங்களும் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கு நானே உங்களுக்கு சொல்லிடுறேன், இயர் என்னங்கிறத சொல்லிடுறேன். அடுத்ததாக பாருங்கள், தேர்தல் ஆணையம் பற்றி ஒரு நியூஸ். என்ன அப்படின்னா, வாக்காளர் பிரச்சனை குறித்து ஏப்ரல் 30க்குள் ஆலோசனை, அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் அழைப்பு. இதில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, 2 பேருக்கு ஒரே வாக்காளர் அடையாள அட்டை இருந்ததுனால புதுசாக ஒரு விஷயத்தை யோசிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஆதார் எண்ணை வந்து தேர்தல் அந்த வாக்காளர் அடையாள அட்டையோட சேர்க்கறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, உள்துறை செயலாளர், சட்டத்துறை செயலாளர் மற்றும் ஆதார் ஆணைய தலைமை செயல் அதிகாரிகள் ஆகியோருடன் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் ஆலோசனை நடத்த உள்ளார். அப்போது 2 வாக்காளர்களுக்கு ஒரே எண் ஒதுக்கப்படுவதை தவிர்க்க வாக்காளர் அடையாள அட்டையை ஆதாருடன் இணைக்க கட்டாயமாக்குவது குறித்து விவாதிக்கப்பட்டது. ஸோ ஆலோசனை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க, இனிமேல் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மூலமாக இந்த ஒரே நம்பரில் இருக்கிற 2 பேரோட இது வந்து தவிர்க்கப்படும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். இதில் கொஸ்டின் எதுவும் இல்லை, ஜென்ரலாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து இங்கே ஒரு நியூஸ் பாருங்கள்.
சர்வதேச விண்வெளி மையம் புறப்பட்டது டிராகன் விண்கலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுனிதா வில்லியம்ஸ் சில நாட்களில் பூமி திரும்புகிறார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சுனிதா வில்லியம்ஸ் யார் அப்படின்னா இந்தியா வம்சாவளியை சேர்ந்த அமெரிக்க பெண். இவங்க வந்து சர்வதேச விண்வெளி மையத்தில் இருக்காங்க. இவங்க சென்ற அந்த விண்கலம் வந்து ரிட்டர்ன் வரும்போது கோளாறானதுனால அவங்களால வர முடியல. இந்த நிலைமையில் ஸ்பேஸ் எக்ஸோட தி பால்கான் 9 அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக ஒரு விண்கலம், அதாவது டிராகன் விண்கலம் வந்து அங்கே போயிருக்கு. அவங்கள திருப்பி கூட்டுறதுக்காக போயிருக்கு. ஸோ அதை தான் இமேஜாக கொடுத்துருக்காங்க. இதில் அந்த செயற்கைக்கோள் எது, விண்கலம் எது, ராக்கெட் எது, இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது வந்து இவங்க ஃபஸ்ட்டு பயணம் பண்ண இவங்க அதாவது அந்த ஃபால்ட்டான அந்த இதோட பேர் பார்த்திங்கன்னா போயிங் ஸ்டார்லைனர் அப்படிங்கிற விண்கலம். அதில் தான் இவங்க வந்து அந்த சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போயிருக்காங்க. அது பேர் வந்து போயிங் ஸ்டார்லைனர். அதுதான் வந்து ஃபால்ட் ஆயிடுச்சு. அங்கே போனதுக்கப்புறம் ஃபால்ட் ஆனதுனால ரிட்டன் அவங்களால இது பண்ண முடியல. அப்புறம் இப்போ போயிருக்கிறது யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள திருப்பி கூட்டு வரதுக்காக போயிருக்கிறது ஸ்பேஸ் எக்ஸுங்கிற தனியார் நிறுவனத்தோட ராக்கெட்டு பார்த்திங்கன்னா தி பால்கன் 9 அப்படிங்கிறதும். ஸோ அந்த இதோட பேர் வந்து விண்கலத்தோட பேர் வந்து டிராகன் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த நியூஸு தொடர்ச்சியாக வர்றதுனால அடுத்தடுத்து கொஞ்சம் பார்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது ஐஐடி பற்றி ஒன்று கொடுத்துருக்காங்க. சென்னை ஐஐடியில் தொழில்நுட்ப கண்காட்சியாக இதில் வந்து இந்தியாவின் முதல் அரசியலமைப்பு அருங்காட்சியகத்தில் பார்வையாளருக்கு உதவும் வகையில் வடிவமைக்கப்பட்ட செயற்கை நுண்ணீர்வால் இயங்கும் மனித உருவம், அதாவது ஹியூமனாய்டு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தியாவோட முதல் அருங்காட்சியகம் அமைக்க இருக்கு. அங்கே வந்து அருங்காட்சியகத்தில் பார்வையாளருக்கு உதவும் வகையில் செயற்கை நுண்ணறிவால் இயங்கும் மனித உருவம் வந்து இந்த சென்னை ஐஐடி கண்காட்சியில் வச்சுருந்துருக்காங்க. இது வந்து கண்டுபிடிப்புகளை அங்கே வந்து எக்ஸிபிஷன் மாதிரி நடத்தியிருக்காங்க. ஸோ அதோட டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. நேற்று வந்து பார்த்திங்கன்னா மத்திய அமைச்சர் ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. ஸோ அவர் கொடுத்த டேட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மின்னணு துறையில் உலகின் 2வது ஏற்றுமதி நாடாக இந்தியா இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. மின்னணு துறை அவங்க ஸ்பீச் கொடுக்கும்போது இந்த மாதிரி தகவல்கள்லாம் வெளிவரும். ஸோ இதை நம்ம அப்சர்வ் பண்ணி மின்னணு துறை உலகின் இது ஸ்டாட்டிக்காக கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்னணு துறை உலகின் 2வது ஏற்றுமதி நாடாக இந்தியா இருக்குது அப்படிங்கிறத தகவலை கொடுத்துருக்காங்க. பொது அறிவியல் இன்றைக்கி வந்து மருது பாண்டியர்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. மருது பாண்டியர்கள் நம்ம தென்னிந்திய புரட்சி அப்படிங்கிற டாப்பிக்கில் வருது. ஸோ 2 இடத்துல வரும். ஒன்று வந்து ஐஎன்எம் இந்தியன் ஹிஸ்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியரோட வரலாறுல வரும். அது போக யூனிட் 6லேயுமே விடுதலை போராட்டத்தில் தமிழரின் பங்கு அப்படிங்கிற டாப்பிக்கில் 2 இடத்துல வர்றதுனால கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கலாம். என்ன அப்படின்னா, மருது பாண்டியர் எனப்படும் மருது சகோதரர்கள் ஆங்கிலேயரை எதிர்த்து 1785 முதல் 1801 இறுதி வரை ஆயுதம் தாங்கி போராடினார்கள். பெரிய மருது, சின்ன மருது எனப்படும் இவர்களின் ஆட்சி களம் வந்து சிவகங்கை சீமையை சேர்ந்த காளையார் கோவில் பகுதியாகும். விடுதலைக்காக போராடியதற்காக ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியால் 1801 அக்டோபர் 24 திருப்பத்தூரில் இவ்விருவரும் தூக்கிலிடப்பட்டனர். இது வந்து இதில் எதெல்லாம் ஓல்டு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்க தூக்கிலிடப்பட்ட அந்த தேதி, வருஷம் மற்றும் தேதி, அப்புறம் எந்த ஊரில் தூக்கிலிடப்பட்டாங்கன்னு நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. ஸோ இது 2 டேட்டாவும் கொஞ்சம் முக்கியமாக பார்த்துக்கோங்க. ஸோ இது மாதிரி ஓல்டு கொஸ்டினில் கேட்டதுனால இதை கொஞ்சம் முக்கியத்துவமாக பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி படிச்சிருந்தாலும் கொஞ்சம் ரீகால் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேராக மட்டும் பேப்பரை பார்க்காதீங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாமே அதில் வந்துகிட்டு இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறத மேட்ரு. இப்போ நீங்கள் புக் எடுத்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா, இது மாதிரி வர்ற டேட்டாஸை ரீகால் பண்ணுறது மூலமாகவோ இல்லை வந்து திரும்ப வந்து பார்க்குறது மூலமாகவோ நம்மளுக்கு மனசில் நல்லாவே பதியும். ஸோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் என்னோடய நோக்கம். அந்த வகையில் இவங்க எவ்வளோ காலம் 1785 801 வரைக்கும் போராடி இருக்காங்க.
1801 கரெக்டாக 1801 அக்டோபர் 24 தான் இறந்துருக்காங்க. எங்கே அப்படின்னா திருப்பத்தூர் அப்படிங்கிறது தான் டேட்டா. ஸோ இவங்களோட ஆட்சி களம்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை சீமை. ஆமாம், நம்ம வேலுநாச்சியார் பாடத்தில் பார்க்கும்போது இவங்க வருவாங்கல்ல, ஸோ அதுதான் சிவகங்கை சீமைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச டேட்டா தான். புவிசார் குறியீடு பற்றி ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஏற்கனவே நம்ம தமிழ்நாடு கொஞ்சம் புவிசாரில் இதாக இருந்ததுனால இன்னும் ஒரு 5 பொருளுக்கு வாங்குறதுக்கு இது பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வகையில் வரகு எங்கே அப்படின்னா கடலூர், வேதாரண்யம் முல்லை, ஆயக்குடி கொய்யா, நத்தம் புளி, கப்பல்பட்டி கரும்பு முருங்கையா, இந்த 5 பொருளுக்கும் புவிசார் குறியீடு கேட்க 14 லட்சம் 15 லட்சம் ஒதுக்கியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சேவை மையம் இருக்குது. முதல்வரின் உழவர் நல சேவை மையங்கள் 1000 இடங்களில் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், முதல்வரின் உழவர் பாதுகாப்பு திட்டம். இந்த மாதிரிலாம் ஸ்கீம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது முக்கியமானது. வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதன் பேரில் ஆராய்ச்சி நிதி. அப்புறம் பார்த்திங்கன்னா 125 கோடியில் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம். இந்த வேளாண்மை இயக்கம் அப்புறம் சுகாதார இயக்கம் இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பீரியட் வச்சுருப்பாங்க. அதாவது ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ அந்த காலகட்டம் வச்சுருப்பாங்க. அது முடியும் போது அது திட்டமாகவோ இல்லை வந்து சட்டம் போடப்பட்டு பின்னால் திட்டமாகவோ மாறலாம். அந்த மாதிரி இப்போ சுகாதார இயக்கம்னு ஒன்று நடத்துனாங்க. அது வந்து பின்னால் சுகாதார கொள்கையாக மாறி சுகாதார திட்டமாக மாறிச்சு. அந்த வகையில் இந்த இயக்கங்கிறதோட நோக்கம் என்ன அப்படின்னா, அரசு மட்டும் செயல்படாமல் மக்களும் பார்ட்டிசிபேட் பண்ணி மக்களோடு இணைந்து கொண்டு போகக்கூடிய ஒரு மூவ்மெண்ட்டுக்கு பேர் தான் இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் அப்படின்னு ஒன்று இந்த திட்டத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்போ வந்து ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் அறிமுகப்படுத்தப்பட்ட நிதியாண்டு இல்லை ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த 2025-26 போட்டுருங்க. வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதன் பேரில் ஆராய்ச்சி நிதி. அப்போ வேளாண் சம்பந்தமாக ஆராய்ச்சி நிதி யார் பேரில் வழங்குறாங்கன்னு கேட்பாங்க. MS சுவாமிநாதன் அப்படிங்கிறதையும் போட்டுருங்க. இந்த ஐநா சபை சம்பந்தமாக ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, நமக்கு இந்த மெயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கூற்று எழுதும் போது அது ஐநா சபையோட ஒரு கோட்ஸாவோ ஐநா சபையை ரெஃபர் பண்ண டேட்டாவோ இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஆதாரம்னு கொடுத்து ஐநா சபைன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி டேட்டாவோ உறுதிப்படுத்தப்பட்ட டேட்டாவை நம்ம எழுதும்போது அதுக்கு மார்க்குங்கிறத விட வேல்யூ கூட இருக்கும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அந்த வகையில் பாருங்கள், அனைத்து மதங்களையும் சமமாக மதிக்க வேண்டும், ஐநா சபையில் இந்தியா உறுதி அப்படிங்கிறது. இந்த டேட்டா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடந்த 2019 ஆண்டு மார்ச் 15 நியூசிலாந்தின் கிரைஸ்ட்சர்ச் நகரில் உள்ள மசூதியில் ஃப்ரண்டன் என்பவர் வந்து துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டார். இதில் வந்து 51 பேர் உயிரிழந்திருக்காங்க, 89 பேர் படுகாயமடைந்திருக்காங்க. இந்த துயர சம்பவத்தை நினைவு கூறும் வகையில் ஐநா சபை சார்பில் ஆண்டுதோறும் மார்ச் 15 இஸ்லாமிய வெறுப்பு எதிர்ப்பு தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஐநா சபையே வந்து இந்த டேட்டா இந்த மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்ம மார்ச் 15 நுகர்வோர் தினமாக ஒன்று கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த வகையில் இந்த மாதிரி சம்பவங்கள் இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்காண்டி இந்த எதிர்ப்பு தினத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் நேற்று ஐநா சபையில் இந்திய தூதர் வந்து இந்த மாதிரி பேசியிருக்காப்புல. அடுத்து பாருங்கள், யுனெஸ்கோவோட அங்கீகார உத்தேச பட்டியலில் 6 சின்னங்கள் அப்படின்னு. அதாவது யுனெஸ்கோவோட வரலாறு கொடுத்துருக்காங்க. என்னென்னா, ஐநா சபையின் யுனெஸ்கோ அமைப்பு உலகம் முழுவதும் உள்ள பாரம்பரிய சின்னங்களுக்கு அங்கீகாரம் வழங்கி வருகிறது. இதன்படி வனம், மலை, ஏரி, பாலைவனம், நினைவு சின்னம், கட்டிடம் உள்ளிட்டவற்றுக்கு பாரம்பரிய சின்னங்கள் அங்கீகாரம் வழங்கப்படுகின்றன. பாருங்கள் என்னென்ன கேட்டகரியிலலாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. வனம், மலை, ஏரி, பாலைவனம், நினைவு சின்னம், கட்டிடம் உள்ளவற்றுக்கு பாரம்பரிய சின்னம் அங்கீகாரம் வழங்கப்படுகிறது. தற்போது நிலையில் யுனெஸ்கோ அமைப்பில் உலகம் முழுவதும் 1223 பாரம்பரிய சின்னங்களுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் இந்தியாவில் மட்டும் 43 பாரம்பரிய சின்னங்கள் உள்ளன. கடந்த 1998 ஆண்டு முதல் 2014 ஆண்டு வரை 56 இந்திய வரலாற்று சின்னங்களுக்கு அங்கீகாரம் கோரப்பட்டு நிலுவையில் உள்ளன. இவை யுனெஸ்கோவின் உத்தேச பட்டியலில் உள்ளன. இது போக இப்போ ஒரு 6 சின்னங்களை வந்து இது பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த தெலுங்கானாவில் வந்து பெருங்கால நெடுங்கற்கள் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நடுக்கற்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் பெருசாக இருக்கிறதுனால இது நெடுங்கற்கள் அப்படின்னு இருக்காங்க.
அடுத்து பாருங்கள், அந்த அங்கீகார பட்டியல் வந்து எப்படி வழங்குறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. யுனெஸ்கோ பாரம்பரிய சின்ன அங்கீகாரத்துக்கு முதலில் உத்தேச பட்டியலில் பெயர் சேர்க்க வேண்டும். அதன் பிறகு பரிந்துரை குழு, ஆலோசனை குழு, உலக பாரம்பரிய கமிட்டி என அடுத்தடுத்து பல்வேறு நிலைகளை தாண்ட இதற்கு பல ஆண்டுகள் ஆகலாம். அப்படிங்கிறதுனால வந்து நம்ம இந்தியாவிலேருந்து எடுத்த நிறைய விஷயங்கள் வந்து நிலுவையிலேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா 181 நாடுகளைச் சேர்ந்த 1756 வரலாற்று சின்னங்கள் இன்னும் பரிசீலனையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் உறுதிப்படுத்தப்படாதனால உறுதிப்படுத்தப்பட்டதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம். இதில் யுனெஸ்கோ அமைப்பு வந்து எப்படி அதை செலக்ட் பண்ணுறாங்க, என்னென்ன கேட்டகரியில் செலக்ட் பண்ணுறாங்கங்கிறத இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி செய்திகள் அவ்வளோதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.